வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஸ்கின் பிரைட்னிங் ஆர் விட்டமின் சி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ரெகுலராக 1 மந்த் எடுக்கிறது மூலமாக உங்களோட ஸ்கின் ஷேட் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ரெகுலராக 1 மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டேன், ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ், லிப்ஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன், நெக்கில் இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் அண்டர் ஐ, டார்க் நீ, டார்க் எல்போ, டார்க் அண்டர் ஆர்ம் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். 1 மந்த் எடுக்கிறதால உங்களோட கட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகி டைஜஷனுக்கும் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சிம்பிளான ட்ரிங்க்கை எப்படி 10 மினிட்ஸில் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 5-6 சின்ன சைஸ் கேரட் எடுத்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கின்னை ஃபுல்லாக நல்லா பீல் பண்ணிவிட்டு கார்னரையும் ஹெட்டையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேண்டமான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே குக்கும்பர் எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் குக்கும்பர் எடுத்திருக்கேன். குக்கும்பரையுமே நீங்கள் ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஹெட்டையும் கீழே இருக்கிற அந்த நுனி பகுதியும் கட் பண்ணிவிட்டு அதே போல் ரேண்டம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரேண்டம் சைஸ் கட் பண்ணால் போதும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டமாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு சின்ன விரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சோட தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இஞ்சியில் மண் இருக்கும், ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, தென் குக்கும்பர், தென் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கூடையுமே நம்ம 300 ml ஆஃப் வாட்டர் அல்லது 1 கிளாஸ் வாட்டர், ஏன்னா குக்கும்பர்லேயும் தண்ணி வரும். ஸோ நம்ம வந்து 1 கிளாஸ் வாட்டர் 300 ml அப்ராக்சிமேட்லி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. இது கூட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டேட்ஸும் ஆட் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் ஒரு 2 டைம்ஸ் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் கூட நம்ம இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தென் இந்த ட்ரிங்க்கை டபுள் டைம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை லீவ் பண்ணிடுங்க. ஏன்னா ஜிஞ்சருடைய அந்த இது எல்லாமே போகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு தென் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எவ்ரிடே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கண்டினியூஸாக 1 மந்த் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் விசிபிளான ரிசல்ட்டை பார்க்க முடியும். நீங்கள் 1 மந்த் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் எடுத்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.